ஜூன் மாதம் என்னென்ன புக்லாம் படித்தேங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ. ரொம்ப நாள் ஆசை அந்த மாதிரி மொட்டை மாடியில் உட்காந்துட்டு ஃப்ரீயாக புக்ஸை பற்றி பேசணும். இந்த மாதம் ஆடியோ புக் மாதம் அப்படின்னு விளம்பரம் பண்ணுற அளவுக்கு இந்த மாதம் மட்டும் 5 ஆடியோ புக்ஸ் படிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப சோம்பேறித்தனம் ஆயிடுச்சு புக்கு கையில் எடுத்து படிக்கிறதுக்கு. அதனால அந்த ஒர்க்கும் ரொம்ப பயங்கரமாக போயிட்டு இருந்தது. அதனால எனக்கு வேறு வழி இல்லை. கேப் கிடைக்கிறப்போல்லாம் வந்து ஆடியோ புக்ஸ் கேட்டுட்டு இருந்தேன். முக்கியமாக இந்த சமையல் பண்ணுற நேரங்கள்லாம் வந்து ஆடியோ புக்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் நான் முடித்தது வந்து கச்சத்தீவு, ஆர் முத்துக்குமார் அவங்க எழுதுனது. இந்த புக் வந்து கச்சத்தீவு அந்த பிரச்சனையோட பேக்ரவுண்ட், ஹிஸ்ட்ரி, இதோட ஆரம்ப புள்ளியிலேருந்து எல்லாத்தையுமே அதை பற்றி பேசியிருக்காங்க. சுதந்திரத்துக்கு அப்புறம் நடந்த விஷயங்கள் மட்டும் இல்லாமல் அதுக்கு முன்னாடியும் பிரிட்டிஷ் ஆட்சியில் எந்தெந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து நடந்தது அப்படிங்கிறத பற்றி பேசியிருக்காங்க. செய்திகளில் நான் இதை பற்றி நிறைய படிச்சிருக்கேன். நாங்கள் கச்சத்தீவை மீட்க போகிறோம் அந்த குரல் வந்துட்டு ரொம்ப நாளாக அதை வந்து ரொம்ப வருஷங்களா இதை கேட்டுட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. நம்மளோட ராமநாதபுரம் ஜமீன் அவருக்கு சொந்தமான ஒரு பகுதி தான் அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப்ஸ் எல்லாமே வந்து இருக்கு நம்ம கிட்ட. இந்திரா காந்தி அவங்க சின்ன கவர்மெண்ட் வந்து எப்படி நம்மளை புறக்கணிச்சாங்க அப்படிங்கிறத பற்றி போட்டிருக்காங்க. நம்ம என்னதான் பார்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னாலுமே நம்மளை வந்து தனியாக தான் பிரித்து பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு வருத்தம் கண்டிப்பாக இருந்தது. அரசியல் அறிவு, பொது அறிவு, அதாவது நம்ம தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சில புக்ஸ் நான் செலக்ட் பண்ணி படிக்கணும்னு வச்சுருக்கேன். அந்த வகையில் நான் இதை படித்தேன். இது வந்து நீங்களும் கண்டிப்பாக படிங்க. மாதுர்பாகன் அப்படின்ட்டு இந்த புக் படித்தேன். பெருமாள் முருகன் அவர்களோடது. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச எல்லாரும் பார்த்துருப்பீங்க வீடியோஸை. அதாவது இந்த புக்கு கதையை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி இது என்ன இப்படி பாதிச்சுது அப்படின்னு சொல்கிறேன். அவ்வளோ சந்தோஷமாக நம்ம வாழ்க்கையை நடத்திட்டு இருந்தாலும் இந்த சமூகம் வந்து நம்மளை வந்து சும்மாவே வாழ விடாது. அதாவது உன்கிட்ட எந்த குறை இருக்குது அப்படின்ட்டு சொல்லி குத்தி காமிச்சிட்டே இருக்கும். இது மட்டும் இல்லை, அதாவது என்ன குறையா வேணாலும் இருக்கட்டுமே, நம்ம ஜாலியாக நம்ம வாழ்க்கையை பார்த்துட்டு இருப்போம். நம்ம எந்த வயசில் கல்யாணம் பண்ணணும், எப்போ நமக்கு குழந்தை பிறக்கணும் அப்படிங்கிறது முதற்கொண்டு எல்லாமே இந்த சொசைட்டி வந்து டிசைட் பண்ணி வச்சுக்குது. இந்த கல்யாண வீடு அதுக்கெல்லாம் போனோன்னு வைங்களேன், இந்த சில வயசு, அந்த குறிப்பிட்ட வயசை தொட்டுட்டாங்கன்னா போதும், ஆணோ பெண்ணோ கேட்க ஆரம்பிச்சிருவாங்க, அடுத்து உனக்கு தான் கல்யாணம் அப்படின்ட்டு. அதை வந்து நக்கலாக பேசுகிற மாதிரி, அதை வந்து ஜாலியாக ஒரு அக்கறையில் கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லைன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இதில் வர கப்பிள் வந்து அவ்வளோ வந்து அந்யோன்யமாக இருக்காங்க. இவங்க 2 பேருக்குள்ள இருக்கிற அந்த காதல் அந்யோன்யம் வந்து வருஷங்கள், 12 வருஷமாக சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமும் புதுமண தம்பதிகள் மாதிரி அவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க வச்சுக்கிறாங்க. ஆனால் அந்த சொசைட்டி தான் இவங்களுக்கு ஒரு குறை இருக்குது அப்படிங்கிற மாதிரி குத்தி காமிச்சிட்டே இருக்காங்க. எனக்கு வந்து ரொம்ப வருத்தமாக இருந்தது. அதுவும் அந்த கிளைமேக்ஸ் வந்து என்ன ரொம்ப பாதிச்சுது. அண்ட் அதோட இந்த கதை எப்படி முடியுதுன்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக உடனே நான் வந்துட்டு ஆலவாயன் அந்த புக் ஆடியோ புக் கிடைச்சது, அதை படித்தேன். இப்படி இருந்தால் எப்படி இருக்கும், 2 பாசிபிலிட்டிஸ் கொண்டு போயிருக்காங்க. நான் ஸ்பாயில் பண்ண விரும்பலை, ஸோ சொல்கிறேன். 2 பாசிபிலிட்டிஸ் போயிருக்கு. ஸோ இது ஒரு செட் ஆஃப் கதை, இன்னொரு செட் ஆஃப் கதை. இது வந்து நானும் முடிக்கலை, அர்த்தநாரி இன்னும் முடிக்கலை. இந்த ஆலவாயன் வந்து நல்லா இருந்தது. ஏன் தான் இந்த மனுஷங்க வந்து அடுத்தவங்களை வாழ விடாமல் இப்படி போட்டு நோண்டியே பொண்ணாக்குறாங்கன்னு தெரியல. ப்ளீஸ் மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ். நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபிசிக்கல் காப்பியில் அடுத்து வந்துட்டு வி ஹாவ் அ சாங் ஆஃப் அக்கிலீஸ் பை மெட்லின் மில்லர். இந்த புக்கு ஒரு 2 வருஷத்துக்கு மேலே என் ஷெல்ஃபில் கிடக்குது. படிக்கணும்னு எனக்கு இப்போ தான் தோணுச்சு. கவலையில் அப்படி தள்ளக்கூடிய ஒரு புக்கு. இது வந்து போகிறதெல்லாம் நல்லா தான் அழகாக, அதாவது ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த ஆத்தர் டிஸ்கிரைப் பண்ணியிருக்க விதம் ரொம்ப அழகாக இருந்தது. ஒவ்வொரு இடமும் ஒரு போயம் மாதிரி இருந்தது. கதை படிக்கிற மாதிரி இல்லை, ஒரு பொயட்டிக்காக எல்லாமே அவ்வளோ வர்ணனையோட அவ்வளோ அழகா எழுதியிருக்காங்க. அந்த கிரீக் மித்தாலஜி, கிரீக்ல வந்து கிரீக் கடவுள்கள் இருக்காங்கல்ல, அந்த கடவுள்கள் காலத்துல நான் ஆட்சி செஞ்ச மன்னர்கள், அவங்களுக்குள்ள நடந்த அந்த ட்ரோஜான் போர் பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த போர் அப்போ நடந்த இன்சிடென்ட்ஸை பேஸ் பண்ணின ஒரு புனைவு ஃபிக்ஷன் படைப்பு தான் இது. ஸோ அந்த நேரத்துல அக்கிலீஸ் அப்படிங்கிற ஒரு பிரின்ஸ், அவரை வந்துட்டு இந்த போர்ல வந்து லீட் பண்றதுக்காக செலக்ட் பண்றாங்க. அவங்க அம்மா வந்துட்டு அவங்க அம்மா வந்து ஒரு காடஸ், அவங்க அப்பா வந்து ஒரு மார்டல், அதாவது மனுஷன். அம்மா காடஸ், அதனால இவர் வந்துட்டு ஒரு ஹாஃப் காட். இவர் அம்மாவுக்கு போருக்கு அனுப்ப விருப்பம் இல்லாம ஒழிச்சு வச்சுட்டு இருக்காங்க. அதுக்கு எப்படியோ தேடி கண்டுபிடிச்சு, இந்த மாதிரி நீங்க போற வழி நடத்தியே ஆகணும், உங்களுக்கு வந்து அப்பதான் அது என்ன சொல்ல, அந்த ப்ராஃபஸின்னு சொல்லுவாங்க, இவர் தான் வந்து கிரேக்கர்கள்லயே ஒரு பெரிய ஒரு ஆளா வருவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நீங்க வந்து உங்களோட வீரத்தை காமிச்சிங்க, இந்த போரின் மூலமா வெளி காமிச்சீங்கன்னா தான் உங்களுக்கு பேரும் புகழும் எல்லாமே கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்றாங்க. இவர் உண்மையிலே பாத்தீங்கன்னா ஒரு கைண்டான ஒரு ஜஸ்ட் பாய், ஒரு டீன் ஏஜ்ல இருக்கிற ஒரு பாய்.
அவரை கொண்டு போயிட்டு போர்க்களத்துல விட்டுட்டு சண்டையை போட சொல்லிட்டு அந்த போர்க்களம்ங்கிறது ஒரு மனுஷனை எந்த அளவுக்கு மாத்துது அப்படிங்கறத பத்தி சொல்லியிருக்காங்க. போர்னா நம்ம அந்த படங்கள்லாம் பார்ப்போம், ஒரு 2-3 நாள்ல முடிஞ்சிருது அப்படிங்கிற மாதிரி இல்லாம, நான் சிவகாமி சபதம் படிச்சப்போ தெரிஞ்சுட்டேன் போருங்கிறது எத்தனை வருஷத்துக்கு வேணாலும் நீடிக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அந்த மாதிரிதான் இதுலயும் 10 வருஷம் கிட்ட போர் நடந்துகிட்டே இருக்கும். அதுல அந்த போர் சீன் எல்லாம் டிஸ்கிரைப் பண்ணியிருந்தது ரொம்ப கஷ்டமா இருந்தது. நம்ம ஈஸியா சொல்லிடுவோம் அந்த காலத்து அந்த மன்னர் காலத்துல எல்லாம் ஜாலியா வாழ்ந்துட்டு போயிருக்கலாம் அப்படின்ட்டு. ஆனா அந்த போர் நடந்து ஒரு நாடு தோத்து போயிருச்சுன்னா அதுல இருக்க மக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க, அண்ட் குறிப்பா இதுல வந்துட்டு பெண்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறத பத்தி எழுதியிருந்தாங்க. அதாவது இதுல என்ன ஒரு விஷயம் நான் நோட் பண்ணேன்னா, ஒரு குயின் வந்து தன்னோட பேரை செலக்ட் பண்றது கூட, அதாவது இந்த கிரீக்க சமூகத்துல ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்பட்டதுன்னா, அது வந்து நம்மளோட சொசைட்டி, அதை இந்தியன் சைடு வந்துட்டு கொஞ்சம் நார்மல் தான் நினைக்கிறேன். அந்த சுயம்பரம் மாதிரி வைப்பாங்க. நமக்கு பிடிச்சவங்கள நம்ம செலக்ட் பண்ணலாம். அந்த ஒரு என்ன சொல்ல, அந்த ஒரு ப்ரிவிலேஜ் ராணிக்கு இருக்கு. அது ஒண்ணு கொஞ்சம் முரண்பட்ட மாதிரி அதாவது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்தது. இவங்க கல்ச்சர் வேற, நம்ம கல்ச்சர் வேற அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் வந்துட்டு நிறைய லைன் போட்டு எழுதிக்கிட்டுலாம் இருந்தேன் உட்காந்து. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த புக்கு. அண்ட் கண்டிப்பா அதை ரீவிசிட்டும் பண்ணுவேன். இவங்க எழுதின இன்னொரு புக் சர்ச்சிங்கிற புக், அதையும் படிப்பேன். அண்ட் இதே ட்ரோஜான் வார பேஸ் பண்ணின அந்த உமன்ஸோட கதையை சொல்ற மாதிரி ஒரு புக் இருக்கா, 1000 ஷிப்ஸ் அப்படின்ட்டு. அந்த புக் ஒருத்தவங்க ரெக்கமெண்ட் பண்ணாங்க. அதுவும் நான் கண்டிப்பா படிப்பேன். எம்பிரஸ் ஆஃப் சால்ட் அண்ட் சால்ட் மூன் அது படிச்சேன். ரொம்ப குட்டியான ஒரு ஷார்ட் ஸ்டோரி. அது இம்பீரியல் சைனால செட் பண்ண மாதிரி. அந்த கதை வந்துட்டு என்ன 2 டைம்ல மாறி மாறி வரும். அதனால எனக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருந்தது. பட் கொஞ்சம் புக் ஃபோரம்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஸோ இதுதான் கதை. லயன் உமன் ஆஃப் டெஹரான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈரானியன் ஆத்தர் எழுதுனது. அந்த ஈரானியன் சொசைட்டில ஒரு 2 ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஸ், அவங்களுக்குள்ள நடக்கிற கதை தான் இது. அண்ட் அவங்க எப்படி வளர்றாங்க, அவங்க அடல்ட் ஆனதுக்கு அப்புறம் எந்த மாதிரி 2 பேரோட லைஃப்பும் வந்து மாறுது. அண்ட் ஒரு மிஸ்டேக்னால எப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பே வந்து பிரேக் ஆகுது. அந்த மாதிரியான நிறைய சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நிறைய பேசியிருந்தாங்க. ஈரானியன் கல்ச்சரை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பா இது வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதாவது அங்க நடக்கிற சுச்சுவேஷனை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்காக அந்த புக் நல்லா இருந்தது. அண்ட் நீங்க வந்துட்டு ஒரு ஃபிக்ஷன் படிக்காம உண்மையில ஈரான்ல நடந்த விஷயங்கள் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த பெர்செபோலிஸ் அந்த புக் ட்ரை பண்ணுங்க. அதுல வந்துட்டு நம்ம ஆத்தர் ஒரு இல்லுஸ்ட்ரேட்டர், அவங்களே வந்து ஒரு ஃபுல்லா காமிக் புக் மாதிரி இருக்கும், நல்லா இருக்கும். கிராஃபிக் நாவல் அது. நீங்க வந்து படிச்சு பாருங்க. ஈரான்ல நடக்கிற சிச்சுவேஷன் பத்தி அவங்க நல்லா எழுதியிருப்பாங்க. ஃபீமேல் ஃபேண்டசி அப்படின்ட்டு ஒரு புக் படிச்சேன். புக்கிஷ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ட்டு சில பேருக்கு டெலிவிஷன்லயே சுத்திட்டு இருப்பாங்க. நீங்க பாத்துருப்பீங்க. நீங்க வந்து அப்படி இல்லைனாலும் நீங்க அந்த புக் கம்யூனிட்டில இந்த மாதிரி ஒரு சில பேர் இருக்காங்க. ரொமான்ஸ் நிறைய படிக்கிறவங்களுக்கு தே ஹாவ் திஸ் புக்கிஷ் பாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்படி ஒரு டெலிவிஷன்லயே வாழ்ந்துட்டு இருக்கா ஒரு பொண்ணு. ஒரு கதையை படிச்சுட்டு ஒரு புக்கை படிச்சுட்டு அதுல வர ஒரு கேரக்டர் மேல அவ்வளவு அப்சஸ்டா இருக்கா, எப்படி இவர் வந்து இப்படி இருக்காரு அப்படிங்கிற மாதிரி. அண்ட் அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா டேட் பண்றது ஃபுல்லாவே மொக்க. அதாவது ஒரு விமனை எப்படி ட்ரீட் பண்றதுன்னு தெரியாத மாதிரி அப்படி ஆட்கள் எல்லாம் ரியல் லைஃப்ல பார்த்து டேட் பண்றா. என்னடா அது ரியல் லைஃப்ல மென் எல்லாம் இப்படி இருக்காங்க, ஃபிக்ஷனல் வேர்ல்ட்ல இருக்கிற மென் மாதிரி வராதுங்கிற மாதிரி அவ வந்துட்டு ஃபுல்லா அந்த ஃபிக்ஷனல் வேர்ல்டுக்குள்ளேயே போயிடுறா. அவளுமே அந்த ஃபேன் ஃபிக்ஷன்லாம் எழுதுறா அதை வச்சு. ஸோ இப்படி பண்ணிட்டு இருக்கப்ப அந்த புக்கோட ஆத்தர் மீட் ஒரு இடத்துல நடக்குதுன்ட்டு போறா. அப்படி போன பார்த்தா இந்த கேரக்டர் வந்து நான் ஒரு ரியல் லைஃப்ல என்னோட ஃப்ரெண்டை இன்ஸ்பயர் பண்ணி எழுதியிருக்கேன். ஆனா அந்த ஃப்ரெண்டு சிங்கிள்னு வேற அவங்க சொல்லிடுறாங்க. உடனே இந்த பொண்ணு வந்துட்டு அவங்கள தேடி போறா. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அதுதான் கதை. ரொம்ப படிக்கிறப்ப டிஃப்ரெண்டா இருந்தது. ரொமான்ஸ் நான் அப்பப்பதான் படிப்பேன். இன்ட்ராடே ட்ரேடிங்னு ஒரு புக் என் ஹஸ்பண்ட் என்னை ஃபோர்ஸ் பண்ணி படிக்க வச்சாரு. ட்ரேடிங்கை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அதை படிச்சேன். அது வந்துட்டு நான் ஃபிக்ஷன்னால நான் வந்துட்டு ஒரு ரேட்டிங் ஒரு 3 கொடுக்கலாம், அவ்வளவுதான். 10 அவுட் ஆஃப் 10க்கு 3 கொடுக்கலாம். அதாவது கொஞ்சம் அந்த ட்ரேடிங்கோட பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா நீங்க அதை படிக்கலாம், நல்லா இருக்கும். அதாவது விட்டுட்டேன். ஒன் பீஸ் நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அந்த மாங்கா சீரீஸ் ஒன் பீஸ். அது ஃபர்ஸ்ட் வால்யூம் நான் முடிச்சிட்டேன். அதுவும் நல்லா இருந்தது. அது வந்துட்டு அதுல மொத்தம் 111 வால்யூம் இருக்கான். அது தெரியாம நான் பாட்டுக்கு ஆல்பமா ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ அதை எப்படி பிடிக்க போறேன்னு தெரியல. அண்ட் ஒரு பிசிக்கல் காப்பி தான் இருந்தது. அதை வந்துட்டு இன்னொன்று வந்து இந்த மாங்காலாம் வந்துட்டு நம்ம வந்துட்டு இங்க லெஃப்ட்ல இருந்து ரைட்டு படிப்போம் இல்லையா, அந்த மாங்காலாம் வந்து பின்னாடி ஆரம்பிக்கும், பின்னாடி இருந்து முன்னாடி அப்படியே வரும்.
அதனால அந்த ஆர்டர் வந்து எனக்கு கன்ஃபியூஸ் ஆச்சு படிக்கிறப்போ. ஸ்டார்ட் பண்ண கஷ்டமா இருந்தது, அதுக்கப்புறம் ஜாலியாயிடுச்சு. எனக்கு அந்த கதை அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த பைரேட், அதாவது ஒரு குட்டி பையன் தான் பெரிய பைரேட் ஆகணும் வளர்ந்தான் அப்படின்ட்டு வளர்றான். அதுக்கப்புறம் அப்படி அவனோட ஜேர்னி தான் கதை. ஒன் பீஸ்ங்கிறது ஒரு ட்ரெஷரு, ஒரு பெரிய பைரேட் வந்துட்டு அவர் ஒழிச்சிட்டு போன ஒரு ட்ரெஷர், அதை தேடி அவங்க போறாங்க. அதுதான் கதை. போற வழியில நமக்குன்னு ஒரு க்ரூ செட் பண்ணணும் அந்த பைரேட்ஸ் எல்லாம். அதாவது ஒருத்தர் நேவிகேட்டரா இருக்கணும், ஒருத்தர் வந்துட்டு கேப்டனா, அந்த மாதிரி சில சில க்ரூ செட் பண்ணணும். அதுக்கு அதுக்கு ஆள் பிடிச்சிட்டு இருக்காப்புல போற வழியில. அந்த வடிவேல் வந்து கிரிக்கெட் ஆடுறதுக்கு ஆள் சேர்க்கிற மாதிரி ஒரு சேர்க்கிறாப்புல. அதனால கொஞ்சம் ஃபன்னியா இருந்தது. அண்ட் ஜூலைக்கு ஐ ஹாவ் ஃபியூ பிளான்ஸ். ஜூலைல வந்து என்ன புக் படிக்கலாம் அப்படின்ட்டு. முக்கியமா இந்த ஆடியோ புக், இ புக் எல்லாம் விட்டுட்டு பிசிக்கல் காப்பியா நிறைய படிக்கணும். போன மாசம் நான் இப்பதான் சொன்னேன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு புக்கை நான் மிஸ் பண்ணிட்டேன், அதை நான் கடைசியில் ஆட் பண்றேன். நீங்க என்னென்ன ஜூஸ்ல படிச்சீங்க அப்படிங்கிறத பத்தி கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அண்ட் இந்த இயரோட ரீடிங் சேலஞ்ச் 100ல நான் 52 முடிச்சிட்டேன் இது வரைக்கும். ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி. இந்த வருஷம் கண்டிப்பா நம்ம 100 புக்ஸ் படிச்சு முடிச்சிடும். உங்களுக்கு ஏதாவது ரீடிங் கோல் இருந்துச்சுன்னா சொல்லுங்க. வேற என்னென்ன வீடியோஸ் இந்த சேனல் போடணும்னு சொல்லுங்க. எனக்கு சுத்தமா என்ன ஐடியாவே இல்லை, தூரல் போட ஆரம்பிச்சிச்சு. நான் வீட்டுக்கு போறேன். டாடா.